வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெள்ளை பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த 200 கிராம் கப்பில் தலை தட்டி நான் 5020 எடுத்திருக்கேன். புழுங்கலரிசி. வெள்ளை பணியாரத்துக்கு வந்து பச்சரிசி தான் போடணும். ஆனால் பச்சரிசி போடும்போது நிறைய பேருக்கு வந்து அது சரியாக வர்றதில்ல. அதனால் முதல்ல நீங்கள் ஆரம்பத்தில் போட்டு பார்க்குறவங்க புழுங்கலரிசியில் நீங்கள் போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பச்சரிசியில் போட்டு பார்க்கலாம். நான் புழுங்கலரிசி 5020 எடுத்திருக்கேன். இப்படி தலை தட்டி 200 கிராம், இது வந்து உலக்கு 200 கிராம் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து உளுந்தம்பருப்பு வைக்க போகிறோம். இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. உளுந்தம்பருப்பு கூட போச்சுன்னா எண்ணெயை குடிக்கும். பத்தலைன்னா உங்களுக்கு பணியாரம் மாதிரி வராமல் அதிரசம் மாதிரி போயிடும், அதிரசம் ஊத்தப்பம் மாதிரி போயிடும். அதனால் உளுந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வைங்க. இப்போ வெள்ளை பணியாரத்துக்கு ஆட்டிட்டோம், உப்பு போட்டு ஆட்டியிருக்கோம். இந்த மாவு இந்த லிக்விட் பதத்தில் ஆட்டியிருக்கோம். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஊற்றும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம காலையில் ஆட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு பாருங்கள், நம்ம ஊற்றுனப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ இறுகி இருக்குன்னு. அரிசி மாவுங்கிறதுனால இறுகிரும். இது நீங்கள் எல்லாத்தையும் கரைச்சிடாதீங்க. தண்ணியாக போச்சுன்னா இந்த மாவு சேர்த்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் கெட்டியாக. நீங்கள் 3 நாளைக்கு கூட இந்த மாவு வச்சுருந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்து வெளியில் எடுத்து 6 மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். 3 நாளைக்கு கூட பணியாரம் நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது. நான் தண்ணி விட்டு கலந்துக்கிறேன். இந்த மாதிரி இலை கரண்டி தான் யூஸ் பண்ணணும். பணியாரத்துக்கு வந்து வெள்ளை பணியாரத்துக்கு இந்த மாதிரி கரண்டி தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக கரைச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கணும். நீங்கள் மாவை வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தண்ணியில் கலந்துடாதீங்க. கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் இப்படி பண்ணீங்கன்னா நல்லா உப்பலாக எழும்பும். கொஞ்சம் இப்படி எழும்பின பிறகு திருப்பி போடுங்க. இந்த மாதிரி இந்த ஓரமெல்லாம் அப்படி கரைகட்டும். கரைகட்டுனா அந்த பணியாரத்துக்கு வந்து கரை மாதிரி இருக்கு பாருங்க, ஓரமெல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பணியாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பணியாரம் பார்க்கையில தெரியுது கொஞ்சம் எண்ணெய் குடிச்சிருக்கு. எண்ணெய் குடிச்சிருக்குன்னா தண்ணி கூட விட்டுட்டேன்னு அர்த்தம். இப்போ நான் தனியாக எடுத்து வச்சிருக்க கெட்டி மாவை கொஞ்சம் எடுத்து கரைச்சிக்க போறேன். திரும்ப மாவுல உப்பு போதுமான்னு நீங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க. முதல்ல போட்ட பணியாரம் மாவாலாம் இல்லை, நல்லா இருக்கு. கொஞ்சம் எண்ணெய் குடிச்சிருக்குன்னு சொல்லி நான் கெட்டி மாவை மறுபடியும் கொஞ்சம் கலந்து மாவை வந்து இந்த மாதிரி கெட்டி பண்ணியிருக்கேன். வெள்ளை பணியாரம் ஒவ்வொன்றா தேங்க ஊற்றணும். வடை மாதிரி நிறைய போடக்கூடாது. இப்போ பாருங்க மாவு கெட்டியாக வரவும் எப்படி பால் மாதிரி எழுப்புதுன்னு பாருங்க. இதுதான் மாவு பதம் கரெக்டு. வெள்ளை பணியாரம் வந்து பச்சரிசியில தான் போடுவாங்க. ஆனால் பச்சரிசியில போட்டோம்னா பணியாரம் சரியாக வராது. ஒரு 10 பணியாரமாவது ஊற்றி பார்த்தா தான் சரியாக வரும். வெள்ளை பணியாரம் போட்டு பழகுறவங்க இந்த மாதிரி புழுங்கரிசியில போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பச்சரிசி வந்து கொஞ்சம் வலுத்தாப்புல போகும். இது வந்து அப்படி போகாது, நல்லா இருக்கும். ஆரிச்சுனாலும் நல்லா சாஃப்டாவே இருக்கும் வெள்ளை பணியாரம். இது வந்து வெள்ளை பணியாரம் வந்து முத போடுறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். புழுங்கலரிசியில முத போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா பச்சரிசியில போடலாம். பச்சரிசிலையும் இதே அளவு தான். தலை தட்டி உழைச்செடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்க இது வைக்கணும். உளுந்தம்பருப்பு இந்த பாருங்க எப்படி பால் மாதிரி எழும்புதுன்னு. இது வந்து உங்களுக்கு வந்து கருதாலை எடுக்க வரலன்னா இப்படி அரிகரண்டியாலை எடுத்து இப்படி எண்ணெயை வடிச்சு விடுங்க. சில பேருக்கு கருதாலை குத்தி எடுக்க தெரியாது, அதனால அரிகரண்டியில் எடுத்துருங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இதுக்கு வந்து தக்காளி சட்னி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோட ரெசிபியில் ஏற்கனவே நான் வந்து தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன். முதல்ல போட்ட பணியாரம் வந்து ரொம்ப மாவு வந்து தண்ணியாக இருந்து எலும்பாமல் இருந்துச்சு. நான் மறுபடியும் கெட்டி மாவை கொஞ்சம் கலந்துக்கினேன். இந்த மாதிரி நல்லா எலும்பும். அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. பணியாரத்துக்கு மட்டும் அப்படி வச்சுக்கோங்க. தட்டி காஞ்ச பிறகு கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கலாம். பணியாரம் சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.